ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட லா காலேஜ் லைஃப் எப்படி போச்சு அண்ட் திருநெல்வேலி லா காலேஜோடைய ஷார்ட் ரிவ்யூ, கேம்பஸ் எப்படி இருக்கும், அங்கே படித்தா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சிலபஸ் புக்ஸ் எல்லாம் எப்படின்னா, நமக்கு டிஎன்டிஏஎல்யூவில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இங்கேயும் கவர் ஆகும். ஓவராலாக பிடிஎஃப் போட்டுருவாங்க. 3 இயர் அண்ட் 5 இயர்ஸ்க்கு சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் பேப்பர்ஸ் டிஃபர் ஆகும். ஏன்னா அவங்க 5 இயர்ஸாக எடுக்கிற சிலபஸை தான் நம்ம 3 இயர்ஸில் நம்ம முடிக்கும். ஸோ கொஞ்சம் பேப்பர் டிஃபர் ஆகும். மற்றபடி நம்ம 3 இயரில் படிக்கிற எல்லா சிலபஸும் எல்லா பேப்பரும் அவங்க 5 இயர்ஸ்லேயும் படிப்பாங்க. திருநெல்வேலி லா காலேஜோட கேம்பஸ் பார்த்தோம்னா, கேம்பஸ் ரொம்ப ஸ்பேசியஸாக தான் இருக்கும். அண்ட் படிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட் தரும். இப்போ ரீசெண்டாக கூட லைப்ரரி நியூ பிளாக்ல ஷிஃப்ட் பண்ணி நியூ பில்டிங் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னை யூனிவர்சிட்டியில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியரையும் உள்ளே இருக்கக்கூடிய புக்ஸ் அண்ட் இதையும் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் அந்தளவுக்கு கிடைக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கோயம்புத்தூர் சைடு அண்ட் சென்னை சைடு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 இயர்ஸ் என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ட்ரான்ஸ்ஃபரில் வந்தவங்களாக இருக்கலாம், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்கலாம் என்கிட்ட சொன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே, அதாவது 3 இயர்ஸில் தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர்லேயே அவங்களுக்கு மூட் கோட்டு, அப்புறம் கோட்டை உள்ளே கூட்டு போய் அதை கொஞ்சம் இது பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே சொல்லிக் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கையில் எங்களுக்கு கோட்டு, மூட் கோட்டு, அந்த மாதிரி மூட் கோட் இருக்கும். அதில் ஒரு சில ரேராக தான் கம்பல்சரிங்கிற பட்சத்தில் இல்லாமல் இத்தனை பேர் தான், 4 பேர் 5 பேர் தான் இதில் கலந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு இது உண்டு. பட் காலேஜ் முடிகிற டைமில், அதாவது நம்ம 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கையில் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பேப்பர் உண்டு, கிளினிக்கல் கோர்ஸ்ன்ட்டு. அதில் கோர்ட் விசிட், சேம்பர் விசிட் அப்படின்னு எல்லாமே அதில் கண்டிப்பாக வந்தே ஆகும். ஸோ அந்த டைமில் மட்டும் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ், 7 டேஸ்க்கு ஒரு கோர்ட், இன்னொரு 7 டேஸ்க்கு ஒரு கோர்ட்டுன்னு 10 ஸ்டூடெண்ட்ஸாக பிரித்து விடுவாங்க. அப்போ மட்டும்தான் மேண்டேட்டரியான கோர்ட் விசிட், கோர்ட் எப்படி இருக்கும், கோர்ட் அட்மாஸ்பியர் நமக்கு ஆப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி டெய்லி, வீக்லி அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கையில் கோர்ட் விசிட்லாம் எங்களுக்கு கிடையாது. பட் இது கோயம்புத்தூர் லா காலேஜில் உண்டு. அண்டு கல்ச்சுரல் சைடு அப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு கல்ச்சுரல் அந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டுமே இருக்காது. இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன், பொங்கல் ஃபங்க்ஷன் தான். வேறு இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் டே, ஃபேர்வெல் அந்த மாதிரியெல்லாம் கூட ரொம்ப ரேர். அந்தந்த பேட்ச் விருப்பப்பட்டால் ஃப்ரெஷர்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க, இல்லை ஃபேர்வெல் ரெடி பண்ணுவாங்க. நான் படித்த பேட்சுக்குமே ஃபேர்வெல் ரொம்ப டவுட் லிஸ்ட்டில் வச்சு லாஸ்ட் கைண்டில் வச்சாங்க. அதுக்கு எனக்கு போன செட்டுக்கெலாம் ஃபேர்வெல் காலேஜுக்குள்ளே வைக்கல, அவங்களே அந்த குரூப்பாக தனியாக வேறு ஒரு மால் புக் பண்ணி மஹாலில் வச்சு தான் அவங்க அவங்களுக்கு ஃபேர்வெல் கண்டக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்தந்த பேட்ச் விருப்பப்பட்டால் தான் உண்டு. எப்போவுமே வருஷத்துக்கு வருஷம் தவறாமல் நடக்கக்கூடிய ஒரே ஃபங்க்ஷன்னா பொங்கல் ஃபங்க்ஷன் மட்டும் நடக்கும். பட் சென்னை காலேஜ் அண்ட் கோயம்புத்தூர் காலேஜ் சைடு நான் பார்த்த வரைக்கும், மதுரை காலேஜில் கூட ஓரளவுக்கு இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். கோயம்புத்தூர்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. எங்களுக்குலாம் அதை பார்க்கையில தான் அந்த மாதிரி இல்லையா, ஐயோ நம்ம கோயம்புத்தூர் காலேஜுக்கு போயிருக்கலாமோ அந்த மாதிரி தோணும். பட் அதை கம்பேர் பண்ணிடலாம், இங்கே என்ஜாய்மெண்ட்டுன்னு பெருசாக எதுவுமே இருக்காது. தென் ஹாஸ்டல் பார்த்தோன்னா, காலேஜுக்கு இன்சைட் கேம்பஸில் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் உண்டு. அவங்க அட்மிஷன் போடையிலேயே ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா ஹாஸ்டல்லே அவங்க சேர்த்து அட்மிஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் இயர்லி ஃபீஸ்னு ஒன்று கொடுத்துட்டு மந்த்லி மெஸ் மட்டும், அதாவது ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் தனியாக மந்த்லி அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் செட் ஆனோடனே அவுட் சைடு பிஜி இல்லைனா அவங்க ஃப்ரெண்டாக சேர்ந்து ரூம் எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பாய்ஸுக்கு இன்சைட் கேம்பஸில் ரூம், ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அவுட் சைட்லேருந்து தான் வரணும். அப்புறம் காலேஜ் டைமிங் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் ஆஃப் டே இருந்தது. ஃபஸ்ட்டு ஆஃப் டே மார்னிங் ஷிஃப்டாக இருக்கும், அதுக்கு அடுத்த பேட்சுக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்டாக இருக்கும். அப்படியே கொலாப்ஸ் ஆகி வந்துட்டே இருந்துச்சு. பட் போன வருஷம் 2 இயர்ஸாக ஃபுல் டே ஃபார்மில் காலேஜை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்கும். இடையில லன்ச் டைம் மட்டும் 1 hour 1.5 hours இருக்கும். அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் உண்டு. காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தனியாக கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த 1 இயராக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க ஸ்போர்ட்ஸில். அந்த பிஃபோர் 1 இயர் வந்து நமக்கு பிடி பீரியடும் கிடையாது, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு எந்த ஈவெண்ட்டும் வச்ச மாதிரி இல்லை. பட் லாஸ்ட் 1 இயராக வந்து ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, மேரத்தான் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் கேன்டீன் ஃபெசிலிட்டி சுத்தமாக கிடையாது. இதுக்கு முன்னக்கூட்டி ஃபியூ இயர்ஸ் பேக் இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் விசாரித்த வரைக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் வருஷம் வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ ஃபுல் டேன்னு வேறு மாற்றிட்டாங்க. லஞ்ச் எல்லாமே நம்ம தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெளியே வந்து ஃபுட் ஸ்டால், அப்புறம் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் பக்கத்துலேயே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அங்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட் காலேஜ்குள்ளே கேம்பஸில் கேன்டீன் கிடையாது. தென் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எப்படி சொல்கிறது, எல்லாருமே இங்கே வந்து மெரிட்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்கன்னு கேல 1 இயருக்கே அதிகபட்சம் நம்ம வந்து 2000க்குள்ளேயே செமஸ்டர் ஃபீஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம முடிச்சுக்கலாம். 3 இயர்ஸ் முடிக்கக்குள்ளே அதிகபட்சம் நம்ம வந்து 5000 6000 5000 போதுமானது தான். நம்மளோட யூனிஃபார்மில் அந்த வேஸ்ட் கோட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்தே கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு 10,000 வந்து யூனிஃபார்ம் அண்ட் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே முடிஞ்சிடும். நான் சொல்கிறது 3 இயர்ஸ்க்கு. 5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கல கூட ஒரு 2,000 to 3,000 ஆகும், அவ்வளோதான். நான் அந்த காலேஜில் இருந்து பார்த்த என்னோடய பர்சனல் ஃபீட்பேக்கை தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரிலேட்டடாக வேறு ஏதோ டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லா படிக்கிறதுனா கரியர் செட் பண்ணியிருந்தா அதுக்கு பின்னாடி நிறையா ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் திருநெல்வேலி சரௌண்டிங்ஸ் ரீஜியனில் இருக்கையில் கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி வந்து அப்சல்யூட்லி a great choice for your career. So thanks for watching. Don't forget to subscribe. Bye.